பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் நம்ம ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் டிசம்பர் மாத வாழ்த்துரை தெரிவித்துள்ளேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் நமக்கு ஒரு கிறிஸ்துமஸ் மாதம். இந்த மாதம் நம்ம ரொம்ப எல்லாம் கிறிஸ்துமஸ் நியூ சந்தோஷம் மகிழ்ச்சியா இருப்போம். இன்னைக்கு ஆண்டவர் இந்த மாதத்துக்கான ஒரு வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார். அது என்னன்னு சொன்னா, ஏசாயா இந்த வேதாம புஸ்தகம் அந்த 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோழி மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னவர். நண்பர கர்த்தருடைய பிள்ளையே, நிறைய காரியம் இருந்தாலும் இந்த மாசம் சமாதான பிரபு என்ற பாயிண்ட்ல தலைப்புல உங்க கூட பேச வருவார். நீ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, எல்லாருமே நம்ம சமாதானத்தை விரும்புவோம். நீ ஒரு வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொன்னா, வீட்டுக்கு போனா சமாதானம் உட்காந்து சமாதானம் இருக்குன்னு விரும்புவோம். ஒரு கணவர் தன் மனைவிட்ட சமாதானம் இருக்குன்னு விரும்புவார். ஒரு பிள்ளை தன் தகப்பு நாட்டுல சமாதானம் இருக்குன்னு விரும்புவான். ஆனா இன்னைக்கு பல குடும்பத்துல பிசாசு சமாதானத்தை கெடுத்து வைத்திருக்கிறான். ஆண்டவர் சொல்ற அந்த காலவல்ல, இந்த மாதம் என்னுடைய வாழ்க்கையில சமாதான பிரபுவாய் நான் என்னுடைய வாழ்க்கைக்கு கிரியை செய்வேன். அதென்ன பாச சமாதான பிரபு அப்படின்னு சொன்னா, நம் தேவன் சமாதானத்தை கொடுப்பவர், சமாதானமாக்குபவர். நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு உலகத்துல எத்தனை பேர் வாழ்றாங்க. மறிக்கும் போது பாத்தீங்கன்னு சொன்னா, பணத்தை வச்சுட்டு போவாங்க, பொருளை வச்சுட்டு போவாங்க, விலையுந்த நகைகளை வச்சுட்டு போவாங்க. ஆனா யாராலையும் சமாதானத்தை வச்சுட்டு போக முடியாது. ஆனா இயேசு நமக்கு ஒரு வார்த்தை கொடுத்திருக்காரு. யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல, சமாதானத்தை உனக்கு வைத்து விட்டு போகிறேன், உலகம் கொடுக்கிறபடி சமாதானம் அல்ல அப்படின்னு சொல்லி பைபிளை வாசிக்கும். அப்ப அந்த உலகமும் சமாதானம் கொடுக்குமா? கொடுக்குங்க. நம்ம இங்க ஒரு பீச்சுக்கு போனீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நல்லா இருக்கும். ஒரு ஹோட்டல் போனீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நல்லா இருக்கும். அல்லது ஒரு வெளி பிரதேசத்துக்கோ அல்லது வெளி சுற்றுலாத்தலங்களுக்கு போனீங்கன்னா அதை போயிட்டு வர்றவரை நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மனசு வெறுமையா இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்க வாழ்க்கையில சமாதான காரணர். இந்த நிகழ்ச்சியை பார்த்து தீர்க்கசமா சொல்ல விரும்புகிறேன். இந்த மாதம் என் இயேசு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் சமாதானம் கொடுக்க போகிறார். நிறைய பேர் குடும்பத்துல பிசாசு சமாதானத்தை கெடுத்து வைத்திருக்கிறார். ஆனா ஆண்டவர் சமாதானத்தை கொடுப்பவர். சரி, அடுத்தது என்னன்னா, சமாதானத்தை உண்டாக்குபவர். நீங்க பாத்தீங்கன்னா, அக்கா தங்கச்சிக்குள்ள பிரச்சனை, அல்லது நீங்க ஒரு இடத்துல வேலை செய்வீங்கன்னா மேனேஜருக்கு உங்களுக்கு பிரச்சனையா இருக்கும். நீங்க என்னதான் சமாதானம் ஆகும்னு நினைச்சாலும் சமாதானம் ஆக மாட்டாங்க. ஏதோ ஒரு கோபம், ஏதோ ஒரு வருத்தம் உங்க மேல இருக்கலாம் அவங்களுக்கு. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, யார் யாரு உங்க மேல கோபமா இருக்காங்களோ, யார் யாரு உங்க மேல வருத்தமா இருக்காங்களோ, அவங்க எல்லாரும் உங்கள்கிட்ட வந்து சமாதானமாகும்படி தேவன் கிரியை செய்ய போகிறார். இந்த நிகழ்ச்சியை பார்க்க யாரோ ஒருத்தர் ஒரு சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல சமாதானமாக மாட்டாங்களான்னு சொல்லி நீங்க ரொம்ப யோசிக்கிறீங்க சிஸ்டர். பரிசுத்தாவின் இந்த கால தீர்க்கதரிசனம் சொல்றாரு, கர்த்தர் இந்த விஷயத்துல உனக்கு சமாதானத்தை உண்டாக்குவார். அன்பா தேவ பிள்ளையே, நிச்சயமா இந்த மாசத்துல கர்த்தர் உங்களுக்கு அந்த சொத்து சம்பந்த விஷயத்துல சமாதானத்தை உண்டாக்குவார். நிச்சயமா உங்க குடும்பத்துல சமாதானத்தை உண்டாக்குவார். நிச்சயமா உங்க வேலை சத்துல சமாதானத்தை உண்டாக்குபவர். அன்பான கர்த்தருடைய பிள்ளையும் இயேசு சமாதானத்தை உங்களுக்கு கொடுப்பவர். இன்னைக்கு நிறைய பாத்தீங்கன்னு சொன்னா, நிறைய சூசைட் நடக்குது. ஏன் அவங்க தற்கொலை பண்றாங்க அப்படின்னு சொன்னா, சமாதானம் இல்லாம தற்கொலை பண்றாங்க. நீ பணத்தை சமாதானத்தை பெற முடியுமா? இல்லைங்க. ஆனா நான் ஒரு காத்தை சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் இயேசுவை நோக்கி கூப்பிட்டால் இயேசு உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த உலகத்துல எல்லா மனுஷனை பார்த்து எதை கேட்டாலும் என்ன செய்ய மாட்டாங்கன்னு சொன்னா, பொருளை கொடுத்துருவாங்க, பணத்தை கொடுத்துருவாங்க. ஆனா யாரும் சமாதானத்தை கொடுக்க மாட்டாங்க. ஆனா இயேசு சமாதானத்தை கொடுப்பார். இயேசு சமாதானத்தை கொடுக்கணும்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி ஒரு 3 காத்தை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணி முடிக்க விரும்புறேன். என்னுடைய முதல் குறிப்பு என்னன்னு சொன்னா, ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடன் உண்மையே நம்பியிருக்கபடியால்
நீ அவனை பூரண சமாதானம் காத்துக்கொண்டே. அப்படின்னா என்னன்னா, இயேசுவை உறுதியாய் பற்றி கொண்டவர்களுக்கு இயேசு சமாதானத்தை தருவார். இன்னைக்கு பலர் இருக்கிறாங்க, தேவைப்பட்டா இயேசு, தேவையில்லைன்னா உலகம். ஆனா நான் ஒரு காத்து சொல்ல விரும்புகிறேன், உங்க வாழ்க்கையில இயேசுவை உறுதியா பிடிச்சுக்கோங்க. பாஸ்டர், என் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குது, இவ்வளவு பெரிய போராட்டம் இருக்குது, இதை உறுதியா பிடிக்கணுமா? நான் உங்களை பார்த்து சொல்றேன், இயேசுவை உறுதியா பிடிச்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு சமாதானம் உண்டாகும். நீ பாருங்க, சில ஒரு பிரச்சனை வந்தோடனையும் ஏசப்பாவை யாரும் தெரியாது மறந்து வச்சிருப்பாங்க. ஆனா இயேசு சொல்லுகிறாரு, இயேசுவை உறுதியாய் பற்றி கொண்டார். எந்த நிலைமை வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், என் கணவர் என்னை விட்டு என்னை குறிச்சு தப்பா பேசினாலும், என் மனைவி என்னை குறிச்சு தப்பா பேசினாலும், என் பிள்ளை என்னை குறிச்சு தப்பா பேசினாலும், எனக்கு தேவன் எவ்வளவு சோதனை அனுமதிச்சாலும் நான் இயேசுவை உறுதியாய் பற்றி கொள்வேன். அவங்கள பார்த்து சொல்றேங்க, எந்த நிலைமை வந்தாலும் இயேசுவை உறுதியா பற்றி கொண்டீங்கன்னா நிச்சயமா இயேசு சமாதானம் இல்ல, பூரண சமாதானத்தை காத்துக்கொள்வார். அப்படின்னா சமாதானத்துக்கு அடுத்தபடி மேல்படி அப்படின்னா உங்க மனசுல நிறைவான சமாதானத்தை இயேசு நிச்சயமா உங்களுக்கு தருவார். இந்த முதல் குறிப்பு என்னன்னா, இயேசுவை உறுதியை பற்றி கொண்டிருக்கிறவர்களுக்கு இயேசு பூரண சமாதானத்தை தருவார். சரி, நம்பர் 2, யாருக்கு தேவன் சமாதானத்தை தருவார்? சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம், நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்தது, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். சரி, அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அவங்களுக்கு சமாதானம். அப்படின்னா ரெண்டாவது விஷயம், செம்மையானவர்களுக்கு அல்லது உத்தமர்களுக்கு தேவன் சமாதானத்தை தருவார். பைபிள வாசிக்கிறோம், யார் யாரெல்லாம் ஆண்டோட காட்டுல உண்மையா வாழ்ந்திருக்காங்களோ அவங்க சமாதானத்தோடு கூட பிரவேசிச்சிருக்கிறாங்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, செம்மையானவன் அப்படின்னா என்ன தெரியுமா? நேரான வழியில் நடப்பவர்கள். செம்மையானவர்கள் அப்படின்னு சொன்னா இரட்டை மனம் இல்லாதவர்கள். செம்மையான அப்படின்னு சொன்னா தேவனுக்கு பிடித்த வழிகளில் நடப்பவர்கள் தான் செம்மையானவர்கள். அப்ப உத்தமன் என்னன்னு சொன்னா தன்னுடைய வழிகளில் நீதியும் நியாயமாய் வாழ்றவர்தான் உத்தமன். இந்த காலையில் ஒரு பதிவுக்கு சொல்ல விரும்புறேன், உங்க வாழ்க்கையில இயேசுக்கு பிரியமில்லாத பாவத்தை நீங்க விட்டுட்டு உத்தமமாய் வாழும்போது அல்ல பரிசுத்தமாய் வாழும்போது இயேசு உங்க வாழ்க்கையை சமாளித்து தருவார். பைபிள் வாசி பார்த்தீங்கன்னா ஆதாம் ஏவாள் கதை நல்லா தெரியும். ஆதாமும் ஏவாளும் இயேசுவோடு இருந்து கூட இருந்தப்ப நல்லா இருந்தாங்க. பிசாசு பேசுனா, அது எப்ப பேசுனா அப்படின்னு சொன்னா, ஏவாள் ஆதாம் விட்டு தனியா போனான். போகும்போது பிசாசு பேசுனா கடைசியா பாவம் செஞ்சார். பைபிளை வாசிக்கிறோம், அதுவரையும் இயேசுவோடு கூட இருந்தாலும் அவங்களுக்கு எந்த விதமான வெட்கமும் இல்லை, எந்த விதமான ஒரு காரியமும் இல்லை. பட் ஆனா பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் சமாதானம் கெட்டு போய் இயேசு தோட்டத்துக்குள்ள வரும்போது கேட்கிறாரு, ஆதாம் எங்க இருக்கிறாய்? அப்ப அவன் சொல்றான், நான் ஒளிந்து கொண்டிருக்கிறேன். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில பாவம் செஞ்சா சமாதானம் கெட்டு போயிருங்க. நம்ம வாழ்க்கையில தெய்வ பிரியமில்லாத வழிகள் நடந்தா சமாதானம் கெட்டு போயிருங்க. சரி பாஸ்டர், சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்யணும்? உடைய பாவத்தை அறிக்கையிட்டு தேவ சமூகத்தில் ஒப்புரவாகி நீங்க உத்தமனாய் செம்மையானவளாய் வாழ முயற்சி எடுக்கும் போது நிச்சயமா இயேசு உங்களுக்கு சமாதானத்தை தருவார். நான் நிச்சயமா சொல்றேங்க, பாவத்தில் ஆண்டு சமூகத்தை அறிக்கையிட்டுருங்க. மனுஷன் எல்லாரும் குறை உள்ளவங்க தான், என்னை சேர்த்தா சொல்றேன். நம்ம எல்லாம் வாயின் வார்த்தையினாலையும் சொல்லி செயலாலையும் நம்ம பாவம் செய்யணும். ஆனா நம்ம பாவம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஆண்டு சமூகத்துல அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணும் போது நிச்சயமா தேவன் சமாதானத்தை தருவார். ரெண்டாவது விஷயம், உத்தமர்களுக்கு அல்லது செம்மையானவர்களுக்கு தேவன் சமாதானத்தை தருவார். சரி, மூன்றாவது சொல்லி முடிக்க விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 119ஆம் சங்கீதம் 165ஆம் வசனம். சங்கீதம் 119 165, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவளுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவளுக்கு இடரில் இல்லை. சரி,
மூணாவது விஷயம், யார் யாரெல்லாம் இந்த வேதத்தை நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு சமாதானம். இது இப்படி விளக்க விரும்புகிறேன். இன்னைக்கு பல நேரம் நம்முடைய வாழ்க்கையை சமாதானம் இல்லாம இருக்கும்போது நம்ம எந்த புக்ஸ் படிச்சாலும் நம்ம சமாதானம் வராது. ஆனா அந்த வேதத்தை மட்டும் படிச்சு பாருங்க, இந்த பைபிளை மட்டும் படிச்சு பாருங்க. அந்த பைபிள் இருக்க வசனம் உங்களோடு பேசும், அது உங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கும். அப்ப என்ன செய்யணும்னா, ரெகுலரா வேதத்தை எடுத்து வாசிக்கும் போது சமாதானத்தை தேவன் தருவார். ஒருவேளை நிகழ்ச்சியை பார்க்க சிலர் சமாதானம் இல்லாம இருக்கலாம். பாஸ்டர், நான் பைபிள் வச்சிருக்கேன், படிச்சு பல நாள் ஆச்சு, நான் உங்களை பார்த்து சொல்றேன், பைபிள் எடுத்து படிச்சு பாருங்க. மத்தேயு, மார்க், லூக்கா, யோவானை வாசித்து பாருங்க. இயேசு செஞ்ச அற்புதத்தை வாசித்து பாருங்க. அந்த அற்புத வாசிக்க மனசுல இருக்கிற வெறுமை மாறி இயேசு சமாதானத்தை தருவார். நான் உங்களை பார்த்து சொல்றேங்க, இந்த உலகத்துக்கு எந்த சயின்ஸ் புக்கோ, எந்த விதமான லா புக்கோ, எந்த புக்கு படிச்சாலும் நமக்கு மனசு திருப்தியா இருக்காங்க. ஆனா அந்த வேதத்தை படிச்சு பாருங்க, நித்தியமான மகிழ்ச்சி, நித்தியமான சமாதானத்தை இயேசு உங்களுக்கு தருவார். மூணாவது முடிக்க விரும்புகிறேன், யார் யாரெல்லாம் வேதத்தை நேசிக்கிறாங்களோ ஒரு சமாதானத்தை தருவார். நிகழ்ச்சியை பார்க்குங்க, வாழ்க்கையில நான் மூணுக்காக சொன்னது போல உத்தமமாய் வாழ முயற்சிருக்கும் போது சமாதானத்தை தருவார். வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு சமாதானத்தை தருவார். அவருடைய நம்புகிறவர்களுக்கு சமாதானத்தை தருவார். நம்ம ஜெபிக்கலாமா? பரலோகபிதாவே, இந்த நல்ல ஆஸ்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, இந்த நல்ல இசப்பா, நான் காலவேளைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த மாசம் சொல்லியிருக்கீங்க, நீ சமாதான பிரபு. ஆண்டவரே, அந்த சமாதான பிரபுவாய் கர்த்தர் ஆண்டவரே கிரியை செய்யும் நான் ஜெபிக்கிறேன்ப்பா. யார் யார் குடும்பத்தை சமாதானம் இல்லாம குழப்பத்தோடு பிரிவினையோடு வாழ்றாங்களோ, இயேசுவின் நாமத்தில் அந்த பிரிவினை நாவி விலகுவதாக, இயேசுவின் நாமத்தில் ஒரு சமாதானம் உண்டாவதாக. ஜெபம் பண்ணும்போதே சொன்ன வாழ்க்கையில இயேசு சமாதானத்தை கொடுக்கிறார். அவருடைய பிரசன்னிப்புகளை நிரப்புவது நான் பார்க்கிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவரே, ஒரு பெரிய சமாதானத்தை, ஒரு பெரிய நிம்மதி கர்த்தர் ஆண்டவரே இந்த பிள்ளைக்கு தரும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. எல்லா தேவை சந்திங்க ஆண்டவரே. இந்த கிறிஸ்துமஸ் நாளில் நிறைய தேவை உண்டாங்க. எல்லா தேவையும் ஒரு பிள்ளைக்கு சந்திச்சு நீ வழிநடத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் இந்திய வாழ்த்துக்களையும் TGM சபையின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.